டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதின் விகிதம் 6:5 மற்றும் அவர்களின் வயதுகளின் கூடுதல் 44 எனில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமைக்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தனியா ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:5 மற்றும் அவர்களின் வயதின் கூடுதல் 44 எனில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயதின் விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா. ஸோ பாருங்க, ஏ மற்றும் பி உடைய வயதோட ரேஷியோ பார்த்தீங்களா 6:5. இது ரெண்டையும் கூட்டினா 6 + 5 11. ஸோ இந்த 11க்கு தான், இந்த 11 பார்ட்டுக்கு தான் 44. ஸோ அப்போ ஒரு பார்ட்டுக்கு சொல்ல போனா ஒரு பார்ட்டுக்கு 4, ஒரு பார்ட்டுக்கு 4னா ஸோ ஏ உடைய ரேஷியோ பாருங்க 6. அப்போ 6 × 4 24. அதே மாதிரி பி உடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5, 5 × 4 20. ஸோ அவங்களுடைய தற்போதைய வயது பார்த்தோம்னா இப்போ ஏக்கு 24, பிக்கு 20 வயசு. இதே கொஸ்டின்ல கேட்பாங்க. அதாவது ஏ உடைய வயது என்ன கேட்பாங்க 24 போட்டுக்கலாம். அதே மாதிரி பி உடைய வயது கேட்டாங்களா 20 போட்டுக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்க 8 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்ப இவருக்கும் 8 வருஷத்துக்கு கூட்டணும், இவருக்கும் 8 வருஷத்துக்கு கூட்டணும். கூட்டணுமா 32 28. ஸோ அப்படியே 4ஆல கேன்சல் பண்ணுமா, இங்க 8 இங்க 7. 8 ஆண்டுகளுக்கு பிறகு வயதுகளின் விகிதம் 8:7. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.